வணக்கம். புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 13ஆம் தேதி மாலை 5 மணி 6 நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம், உத்திராஷாடா நட்சத்திரம் என்று சொல்வார்கள். உத்திராடம் மாலை 5 மணி 6 நிமிடம் வரை. அதன் பிறகு திருவோணம் சாயந்தரம் 5 மணி 6 நிமிடத்திற்கு திருவோணம் ஆரம்பம். பௌர்ணமி இன்று இரவு 8:54 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி 8:54க்கு அப்புறம். யோகம் அமிர்த சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வியாச பூஜை, குரு பூர்ணிமா, பௌர்ணமி விரதம். வியாச பகவானை துறவிகள் தெய்வமாக வணங்குவார்கள். ஏன்னா வியாசரில் ஆரம்பித்து தான் இவங்களுடைய குரு பரம்பரை வந்தது. வியாச பூஜை செய்கின்ற நாள் துறவிகளெல்லாம் செய்வார்கள். துறவிகள் எங்கு இருக்கிறார்களோ அந்த ஊரிலிருந்து, அந்த கேம்ப்லேருந்து வேறு இடத்துக்கு போக மாட்டாங்க. 2 மாதத்துக்கு அங்கேயே தங்குவாங்க. சாத்துர்மாசியம் என்று பெயர் அதற்கு. சாத்துர்மாசிய விரதம் இன்று ஆரம்பம். இன்று குரு பூஜை, இன்று வியாச பூஜை, குரு பூர்ணிமா, பௌர்ணமி திதி இரவு 8:54 வரையிலே இருக்கிறது. அமிர்த சித்த யோகம். மிக 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 சிறப்பான நாள், புனிதமான நாள். புதன்கிழமை, பௌர்ணமி, அமிர்த சித்த யோகம் எல்லாம் சேர்ந்துருக்கனால இன்றைக்கி எது பண்ணாலும் நல்லது. எல்லாருக்குமே ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்றைக்கி பண்ணலாம். நிறைஞ்ச நாள் பௌர்ணமி. நம்ம ஊரில் அமாவாசை நிறைஞ்ச நாள்மா. அமாவாசை இருள் நிறைந்த நாள். அதை யார் சொன்னால்? நிறைஞ்ச நாள் உங்களுக்கு யார் சொன்னான்னு தெரில. பௌர்ணமி தான் நிறைந்த நாள். இன்றைக்கி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். பௌர்ணமி போன்ற நல்ல விஷயங்கள்லாம் வரும்போது அது புதன்கிழமையிலே வந்தால் அது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. வியாழக்கிழமையில் வர்றதை விட புதன்கிழமையில் வர்றது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அதைத்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றார்கள். பொன் என்றால் வியாழன். வியாழக்கிழமையில் கூட சுப முகூர்த்தங்கள் அமைந்துவிடும். வியாழக்கிழமையில் கூட பௌர்ணமி வரலாம். ஆனால் புதன்கிழமையிலே வருவது சற்று அரிதானது, மேன்மையானது. எனவே இன்று புதன்கிழமை, குரு பூர்ணிமா, நிறைஞ்ச நாள். நல்ல விஷயங்கள்லாம் எதாவது பண்ண நினச்சா இன்றைக்கி டக்குன்னு பண்ணிவிடுங்க, யோசிக்காதீங்க. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்ட சுகவா முனிவர் மண்டூகமாக, அதாவது தவளையாக உருமாறினார். விஷ்ணுவால் சாபம் நீங்கி முக்தி அடைவாய் என்றதால் திருச்சி அன்பில் சுந்தரராஜ பெருமாள் சுகவா முனிவருக்கு மோட்சம் தந்து மண்டூக தீர்த்தம் குளக்கரையிலே மோட்சத்தை அருளினார். இதில் நீராடும் பக்தர்களுக்கு உடல் பிணிகள் அனைத்தும் நீங்கும். திருச்சி பக்கத்தில் அன்பில்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே. BR கவிதை ராஜா, ஐயம்பேட்டை. வணக்கம். தங்களின் இசட் தமிழ் தினசரி ராசி பலன் நிகழ்ச்சியை ராசிக்கு மட்டும் பலன் சொல்லாமல் லக்னத்திற்கும் பலன் சொல்லுங்கள். எப்படிங்க முடியும்? இதுவே டைம் ஆகுது. மற்றும் பிறப்பு ஜாதகத்துடன் எந்த தசை மற்றும் நடைபெறுகிறது என்பதை பார்த்து பலன்களை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அவ்வாறு தனிநபர் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு ஏதாவது நேரம் ஒதுக்குங்கள். சார், அது தனியாக என்னுடைய வெப்சைட்டில் நான் வச்சுருக்கேன் சார். நீங்கள் 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் அனுப்பி உங்கள் கேள்வியை கேட்கலாம். என்னுடைய வெப்சைட்டில் www.harigesanallur.com. அதில் போய் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் வரும். அதை நான் பர்சனலாக நானே ஒவ்வொன்றும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஜாதகமாக கன்வெர்ட் பண்ணி, நீங்கள் வெறும் டேட்டு டைம் தான் கேட்போம். உங்கள்கிட்ட பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர், அவ்வளோதான் கேட்போம். நீங்கள் 3 கேள்வி கேட்கலாம். அதில் அந்த கேள்விகளுக்கான பதிலை ஒரு வாரத்திற்குள் நான் அனுப்பி வைப்பேன். அது இண்டிவிஜுவலாக பர்சனலாக நானே பண்ணுறேன். அந்த பதிலில் வர ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய சொற்கள். அதில் நீங்கள் பார்த்துக்கலாமே ஒழிய, இந்த நிகழ்ச்சி பொதுவான நிகழ்ச்சி சார். இது கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. இதில் நான் யாரோ ஒரு XY ஜாதகத்தை உட்காந்து அனலைஸ் பண்ணியிருந்தால் மற்றவங்களுக்கு போர் அடிச்சிடும் சார்.
அந்த ஜாதகருக்கு வேணால் அது ஒரு பெரிய ஒரு குஷியாக இருக்கலாம். நம்ம என் ஜாதகத்தை பற்றி சார் சொல்கிறார் பார் டிவியில் மாமன். பட் மற்றவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் அந்த மாதிரி பண்ண முடியாது. பொது கேள்விகளுக்கு மட்டும்தான் இதில் பதில் சொல்வேன். தனிப்பட்ட நபருடைய ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் வந்து கொஷின் கேளுங்க, பதில் சொல்கிறேன். அதுக்கு பேமெண்ட் உண்டு. மாயவரம் ராமலிங்கம் இந்த மாதிரி கேட்குறாரு, இதுலேயே பேசுங்களேன்றாரு. எப்படி சார் முடியும்? நடைமுறையில் பார்க்கணும் சார். சிலதெல்லாம் இங்கே கொண்டு வந்து பண்டிலாக வச்சிடுறாங்க. போஸ்ட் கார்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து ரேண்டமாக ஏதோ ஒன்றத்தை எடுத்து நான் வந்து இதில் பேசுகிறேன். ஃபுல்லெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் நிஷாந்திகா என்ற அம்மன் கர்நாடக மாநிலத்தில் உள்ளதாக கூறுகிறார்கள். இந்த அம்மனை இளம் காலை வேளைகளில் வழிபடுவோருக்கு அவர்களின் வேண்டுதல்களை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி இன்னும் ஏதேனும் விவரம் தெரியுமா? அந்த தகவல் கிடைத்தால் நம் நேயர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்டதில்லை சார், நிஷாந்திகான்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. நிஷ்னு வந்தாலே இல்லைன்னு அர்த்தம். நிஷாந்திகா, நிஷ் சாந்திகா, சாந்தி இல்லாதம்மன்னு அர்த்தம். நிர் ஓஷ்டா அப்படின்னா நிரோஷ்டா. ஓஷ்டம்னா உதடு, லிப்ஸ். உதடுக்கு பெயர் ஓஷ்டம். நிர் ஓஷ்டம், உதடு இல்லை, வித்தவுட் லிப்ஸ். நிரோஷ்டா அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது. அந்த நிரோஷ்டா ராகத்தை கண்டுபிடிச்சவர் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் அவர்கள். அவர் இப்போ இருந்தால் 149 வயசு. அவர் வாழ்ந்த காலம் 1877 to 1945. அவர் நிரோஷ்டா அப்படின்னு ஒரு ராகத்தை கண்டுபிடிச்சார். உதடு தொடாமல் பாடுகின்ற ஒரு ராகம். சரிக இதெல்லாம் வந்து உதடு தொடாமல் வரும். சனித கரீசா, உதடே தொடல பாருங்க. சரிக தனீசா சானித கரீசா. மா பா ரெண்டு தான் உதடு ஒட்டும். அதனால் மா பா ரெண்டு சொரத்தையும் நீக்கிட்டார். சரிகத நிசா நித கரிச, சரிகத நிசா சனித சனித கரி சரிகத நீச. உதடே ஒட்டாது. சரிகத நிசா சனித கரிசா. அதே மாதிரி அதில் வர சாகித்யம், அந்த பாடல் வரிகள்லையும் எங்கேயுமே வந்து அந்த மா பா எழுத்தே வராது. மகர பகர வார்த்தைகளே வராது. ஸ்வரங்கள்லேயும் மாப்பா கிடையாது, வார்த்தைகள்லேயும் சாகித்யத்துலேயும் மாப்பா கிடையாது. பேர் நிரோஷ்டா. இதெல்லாம் வந்து இதுவரையும் யாருமே பண்ணலை. இந்த மாதிரிலாம் புதுமைகள். டாக்டர் பட்டம் வாங்கிய முதல் சங்கீத வித்வான் 1942 கேரளா யூனிவர்சிட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது. 42 டாக்டரேட் வாங்கினார். 45 அவர் ஹி பாஸ்ட் அவே, சித்தியாகி விட்டார். அடுத்த வருஷம் நவம்பரில் அவருடைய 150வது ஜெயந்தி ரொம்ப கிராண்டாக கொண்டாட போகிறோம். நவம்பர் 15 அவருடைய டேட் ஆஃப் பர்த். இந்த வருஷம் நவம்பர் 15 அவருடைய 149th ஜெயந்தி. அடுத்த வருஷம் 150th ஜெயந்தி. 150வது ஜெயந்தி பிறந்த நாள் அடுத்த வருடம் 2027 நவம்பர் 15 வருது. அதுக்கு இப்போலேருந்தே பிளான் பண்ணிகிட்ருக்கோம் கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு. நிஷாந்திகா என்ற அம்மன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. எனக்கு நிரோஷ்டா ராகம் தான் தெரியும். கர்நாடகாவில் தான் அவரும் வந்து ராஜா சபையில் இருந்தார். மைசூர் மகாராஜாவோட ஆஸ்தான வித்வானாக இருந்தார். நம்ம நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிகேசநல்லூர் முத்தையாபாதர். திருஷ்டி குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. கடை வீடுகளுக்கு திருஷ்டி சுற்றும் முறை குறித்து விளக்கி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேஎஸ் உமாபதி கேட்குறாரு. வழக்கமாக கேள்வி கேட்குறவர் தான் அவர். திரு கேஎஸ் உமாபதி அவர்களே, திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாத சார். அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எங்கேயாவது கண் திருஷ்டி பட்டுரும். கண் திருஷ்டியை போக்குவதற்கு ரொம்ப சுலபமான மெத்தட் எதுன்னா, அந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, மிளகா வத்தல், நீட்டு மிளகா இல்லை குண்டு மிளகா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. காஞ்ச மிளகா வத்தலும் ஒரு சும்மா துளியூண்டு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உப்பு, ஸ்ராங்கா உப்பு, ஒரு ஆழாக்கு உள்ளே போட்டுருங்க. வீட்டில் ஆழாக்கு வச்சுருப்போம் அரிசி அளக்கிறதுக்கு. அந்த ஆழாக்கில் கல் உப்பையும் போட்டு ஒத்தப்படையில் மிளகா வத்தல் போடணும். 3 அல்லது 5 போடலாம். அதை என்ன பண்ணோம், உட்கார வச்சு குழந்தைங்களுக்கோ இல்லை யாருக்கு கண் திருஷ்டிப்படுதோ அவங்கள உட்கார வச்சு அந்தி சாயிற நேரத்தில் தான் அது பண்ணணும். செவ்வாய், வியாழன், ஞாயிறு இந்த 3 நாட்கள் அதற்கு உகந்தவை. கிழமை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்தி சாயும் நேரத்தில் 5:30 6 மணிக்கு இருட்டுற நேரத்துக்கு அவங்கள உட்கார வச்சு
நல்லா அதை சுற்றி அவங்கள அதை பார்க்க சொல்லணும். அந்த மிளகாயையும் உப்பையும் யாருக்கு சுற்றி போடுறோமோ அவங்கள வந்து பார்க்கணும், அவங்க கண் அதில் படணும். அந்த மாதிரி 3 தடவை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் அடுப்பில் போடணும். தணல் அடுப்பு இருக்கணும், தணல் தகிச்சிட்டு இருக்கணும், அதில் கொண்டு போய் இதை போடணும். தணல் தகிக்கணும். கறி அடுப்பில் குமுட்டிம்பாங்களே முன்னெல்லாம் வச்சுருப்பாங்க வீட்டில். குமுட்டியில் வந்து தணலை போட்டு அது நல்லா தகன்னு அதில் நெருப்பு வரணும். அந்த மாதிரி இருக்கிற நெருப்பில் டைரெக்டாக அந்த நீங்கள் சுற்றின மிளகாயும் உப்பையும் போட்டுடணும். மிளகாயும் உப்பும் தான் சுற்றி போடணும். அதை வந்து நெருப்பில் போட்டுடணும். நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? யூஸ்வலாக மிளகாயை போட்டால் என்ன ஆகும்? கமரும், வீட்டில் இருக்கவே முடியாது. ஒரு சின்ன மிளகாயோட காம்பு போய் நெருப்பில் விழுந்தாலே கமரும். எல்லோரும் சேர்ந்து இருமுவாங்க, தும்முவாங்க, தொண்டை ஆஹாலாம் பண்ணும். ஆனால் திருஷ்டி சுற்றி போடும்போது உண்மையிலேயே உங்களுக்கு கண் திருஷ்டி இருந்ததுன்னா அதை நெருப்பில் போட்டால் ஸ்மெல்லே வராது. அது அப்படியே கருகி சுருண்டுக்கும், ஒரு பால் மாதிரி உருண்டே ஆகிடும் கடைசியில் கொஞ்சம் நேரத்தில், 2 மினிட்ஸ்க்குள்ளே. அது ஒரு ஆச்சரியம். அது என்ன மிளகாயை நெருப்பில் போட்டு எப்படி கமராமல் இருக்குதுன்னு எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. கண் திருஷ்டியை இந்த மிளகாய் அப்சார்ப் பண்ணிடும். அதை தான் சுற்றி போடணும். அந்த மிளகாயும் கல் உப்பையும் எதில் போட்டு சுற்றணும்? ஆழாக்கில். சுற்ற வேண்டிய கிழமைகள் செவ்வாய், வியாழன், ஞாயிறு. டைமிங் சாயந்தரம் 6 மணி, சன்செட் ஆகிற நேரத்தில் சுற்றிட்டு அதை அடுப்பில் போட்டுட்டு கை காலை கழுவிட்டு வந்துடணும். அதை சுற்றிட்டு எடுத்துகிட்டு போகும்போது பேசக்கூடாது. எடுத்துகிட்டு போகிறவங்க யாருக்கு சுற்றி போடுறாங்களோ அவங்களும் எதுவுமே பேசக்கூடாது, பேசாமல் உட்காண்டிருக்கணும். சுற்றிட்டு வந்த பிறகு இவங்களும் போய் கை காலை கழுவிட்டு வரணும். சுற்றி போட்டவங்க சுத்தப்பட்டவர் 2 பேரும் கை காலை கழுவணும். அதுக்கப்புறமா இதுதான் திருஷ்டி சுற்றும் முறை. சேஃபஸ்ட் மெத்தட் இதுதான். சின்ன குழந்தைக்கெல்லாம் டெய்லியே ஒரு கற்பூரம் ஒன்று சுற்றி போடுவாங்க. ஆனால் அது சமீப காலத்தில் ஏற்பட்ட வழக்கம் தான். அது பழைய காலத்தில் அது கிடையாது. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜீ தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குருவும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 4ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன், எதிரெதிரே. கடகம் மகரம், கடகத்தில் குரு, மகரத்தில் சந்திரன். கடகத்தில் குரு உச்சம். குருவிற்கு வீடு கொடுத்த சந்திரனும் அதற்கு நேர் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவை பார்க்கிறது. குரு சந்திரனை பார்க்கிறது, சந்திரன் குருவை பார்க்கிறது. அதனால் இது வந்து ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்ட காற்று வீச போகிறது. மேஷராசி அன்பர்களே, உங்கள் காட்டில் மழை பெய்யுது. நீங்கள் என்ன செய்தாலும் வெற்றி. நீங்கள் எந்த ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு நீங்கள் நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டுவீர்கள். நீங்கள் எண்ணும் எண்ணங்களெல்லாம் கண்ணெதிரே நடக்கப் போகிறது. உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் தான் முதலிடத்தை பிடிப்பீர்கள். உங்களை மீறி மிஞ்சி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருப்பீங்க. மாணவர்களாக இருந்தால் உங்கள் வகுப்பில் நீங்கள் தான் முதல் மாணவராக இருப்பீர்கள். உங்கள் பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவர். உங்களுடைய கல்லூரியிலே இந்த செமஸ்டரில் ஃபஸ்ட்டு வந்தது நீங்கள் தான். யாராக இருந்தாலும் அவரவர் துறைகளிலே அவரவர்கள் முதலிடத்தை பிடிப்பார்கள். மேஷராசிக்காரங்க தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு, நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க போபவர்கள் மேஷராசி அன்பர்கள். அடுத்ததாக இதே மாதிரி யோகம் இன்னும் வேறு ஏதாவது ராசிக்கு இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் கடகத்துக்கு இருக்குது. மேஷம், கடகம், இந்த 2 ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. மிக சிறப்பான முறையிலே அவை நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். 2ஆம் இடத்தில் 2 குடைய புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. புதன் ஆட்சி. யார் ஆட்சி? புதன் ஆட்சி. புதன் வலுவாக 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது குடும்பத்தில் அமைதி நிலவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு அதிகமாகும். வழக்கமாக வரக்கூடிய வருமானத்தை விட பல மடங்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். பணத்தை சேமித்து வையுங்கள். நிறைய பணம் வரும் ரிஷபத்துக்கு. அது எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க. கோட்டை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கிடைக்காது. பின்னால் புலம்பக்கூடாது. இப்போயே சேர்த்து வச்சிடணும்.
ஏதாவது ஒரு எஃப்டி ஆர்டி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் புதுசாக. பணம் வர நேரத்தில் அதை வந்து உஷார்படுத்தணும். டெய்லி இதே மாதிரி வராது, இது கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கப்புறமா புஷ்ஷுன்னு நின்றுடும். அதனால் பணம் வரும்போது என்ன பண்ணணும், அதை சேர்த்து வைக்கணும். இன்றைக்கி நிறைய பணம் வரப்போகிறது ரிஷபத்துக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். அதனால் அமைதியாக இருக்கணும், பேசவே கூடாது, கம்முன்னு இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் கம் அப்படின்னு இருக்கணும். பிள்ளையார கும்பிடணும். கம் கணபத நமோ நமோ என்று விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். வாயே திறக்காதீங்க, கம்முன்னு இருங்க. கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலே குரு உச்சம். ராசிக்கு குருவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் 7ஆம் இடத்திலே வலுவாக அமர்ந்து கொண்டு சந்திரனை குரு பார்க்கிறது, குருவை சந்திரன் பார்க்கிறது. இரண்டும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம். விசேஷமான யோகங்கள்லாம் கடகராசிக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. கடகராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஆனால் எதாவது பண்ணணும். ட்ரை பண்ணாமல் சும்மா உட்காந்தா ஒன்றுமே நடக்காது. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முயற்சி பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். இன்றைக்கி ஜெயிக்கிறது வந்து உறுதி. ஜெயிக்க போவது யார்? ஹீரோ நீங்கள் தான். கடகராசிக்காரர்கள் தான் ஜெயிக்க போகிறவர்கள். இன்று நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள். இன்று நீங்கள் எந்த முயற்சியில் இறங்கினாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல், குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசிக்கொண்டிருக்கும். எனவே பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குவதால் இது ஒரு அற்புதமான நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் வலுவாக தன் சொந்த வீட்டிலே மிதுனத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 2 குடைவன், தனலாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி. எனவே பொருளாதார வளர்ச்சி வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். நிறைய பணம் வரும், கச்சக்கமாக பணம் வரும். சிம்மத்துக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சூட்கேஸில் கொண்டு வந்து கொடுப்பாங்க யாராவது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து பிரயாணம் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்காக இப்பொழுது செல்வார்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் பாக்கியம் இப்பொழுது ஏற்படுகிறது. அதற்காக பிரயாணம் மேற்கொள்வீர்கள். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய மங்களகரமான சந்தோஷமான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே குரு உச்சம். வெகு அற்புதமான கிரக அமைப்பெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. 10இல் புதன் ஆட்சி, 11இல் குரு உச்சம். எனவே இப்பொழுது எவ்வளவு நன்மை நடைபெறும் என்று கூட அளந்து சொல்ல முடியாது, அளக்க முடியாது, கணக்கில் வராது. அது எண்ணிலடங்கா நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாள் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். எவ்வளவு நன்மை, எத்தனை கிலோ நல்லது நடக்கணும், கிலோவில் வே பண்ணி சொல்லக்கூடிய விஷயமா அது. நன்மை என்பது எல்லாற்றுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். மாணவர்கள் கல்வியிலே அதிக கவனம் செலுத்துவார்கள், அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எந்த யூனிவர்சிட்டியில், எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அதுக்கு உங்களுக்கு அட்மிஷன் சுலபமாக கிடைக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே மிகவும் அமைதியாக இருப்பீர்கள். மனதிலே எந்தவித சலனமோ சஞ்சலமோ இல்லாமல், கவலைகள் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக, மன நிறைவுடன், மன திருப்தியுடன் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மன நிறைவு ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்லூரியிலே ஆர்வம் அதிகரிக்கும். இப்பொழுது எழுதுகின்ற தேர்வுகளிலே, சிறு சிறு தேர்வுகளிலெல்லாம்
நல்ல மதிப்பெண் வாங்கி உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சம். 9ஆம் இடத்தில் குருவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் அந்த குருவை பார்த்து கொண்டு இருக்கிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்க்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. 3-9 மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். திறமை வெளிப்படும். திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு திறமைசாலி என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். பகிரங்கமாக எல்லார் முன்னிலையிலும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். திருமணமாகாத விருச்சிக ராசியினருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான இளவயது விருச்சிக ராசியினருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். ராசி அதிபதி உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் 7-10 புதன் வலுவாக 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். 7ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் திருமண பிராப்தம் வந்துவிட்டது. நேரம் வந்துவிட்டது. ஆடியில் பேசலாம். தாலி தான் கட்டக்கூடாது, பேசலாம். முகூர்த்த டேட்டை ஆவணியில் வைங்க. ஆனால் இப்போ பார்த்து பேசி எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசினருக்கு எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு நல்ல வருமானம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். எந்தவித தாமதமோ தடையோ இல்லாமல் உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். சிறப்பாக செய்வது மட்டுமல்ல, அதில் அதிக லாபமும் பெறுவீர்கள். வழக்கத்தை விட லாபம் அதிகமாக கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. உயர் பதவிகளுக்கு உங்களுடைய பெயர் தான் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும். கிரீன் இங்கில் டிக் அடித்தாங்கன்னா உடனே நியூஸ் வெளியே வந்துடும். உயர் பதவி கிடைக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் திருமணம் தடை நீங்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறும். பதவிகள் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்தில் 5 புதன் வலுவாக இருக்கிறது. ஸ்ட்ராங்காக புத்த பகவான் உட்காந்து ஆட்சியோடு இருக்கார். யார் ஆட்சின்னு கேட்டிங்கன்னா புதன் தான் ஆட்சி. புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கும்பத்திற்கு நன்மை நடைபெறும். மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 4-7 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகம் புதன். அந்த புதன் 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே 4ஆம் இடமாகிய சுகஸ்தானமும் வலுப்பெறுகிறது. 7ஆம் இடமான களத்திரஸ்தானமும் வலுப்பெறுகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். வேடிக்கைகள், விளையாட்டுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த, சாகசங்கள் நிறைந்த விழாக்களை எல்லாம் கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று ஏற்படும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், மிகச்சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விக்னசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி 29/7/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒருமுக ருத்ராட்சத்துக்கு பல்வேறு பலன்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் உண்மையான ஒருமுக ருத்ராட்சங்கள் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பலன்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. உங்களுக்கு ருத்ராட்சம் அப்படின்றது மற்ற விதைகளை விட ருத்ராட்சத்துக்கு என்ன பெருமைன்னா, இயற்கையாகவே மற்ற விதைகளில் வந்து நடுவில் ஹோல் இருக்காது. இந்த ருத்ராட்சத்துக்கு நடுவில் ஹோல் வரும். அப்புறம் நீங்கள் ஒருமுக ருத்ராட்சம்னு சொன்னீங்க. இந்த ருத்ராட்சம் உருவானதுன்னு ஒரு இடத்துல சொல்லும்போது, சிவபெருமான் யோகத்தில் இருக்கும் பொழுது அவரோட கண்ணில் ஆனந்த பாஷ்யம் வரைச்சே வலது கண்லேருந்து விழுந்த துளி ருத்ராட்சமாகவும் இடது கண்லேருந்து விழுந்த துளி பத்ராட்சமாகவும் மாறினதாக சொல்வாள். இந்த பத்ராட்சம்ன்றது தட்டையாகவும் ருத்ராட்சம்ன்றது உருண்டையாகவும் இருக்கிறதா சொல்வாள். இப்போ எல்லாருமே வந்து ருத்ராட்சம்னு சொன்ன உடனே நம்ம நேபாளம் தான் ரொம்ப பிரசித்தியானது அப்படின்றோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேபாளத்தில் விளையக்கூடிய ருத்ராட்ச விற்பனைன்றது 30% தான். நம்ம இந்தியாவிலேருந்து குஜராத் அது சார்ந்த சில பகுதியிலேருந்து நேபாளத்துக்கு ருத்ராட்சம் போகிறது. இந்தோனேஷியாவிலேருந்து ருத்ராட்சம் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவிலேருந்து ருத்ராட்சம் போகிறது. ஆனால் நம்ம நேபாளம் பொதுவாக ருத்ராட்சம்னா நேபாளம் ரொம்ப பிரசித்தம்னா நேபாளம் சொல்லலாம். அடுத்து நம்ம காசியை சொல்லலாம். இந்த 2 இடங்களில் ருத்ராட்சம்ன்றது ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. இப்போ நேபாளத்தில் சீனாலேருந்து சில ருத்ராட்சம் வரதா சொல்கிறான். ஆனால் அது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக இல்லை அந்த மாதிரி விளைவிக்கிறாளான்னு தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அது வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதை வாங்கலைன்றதுனால அதை பற்றி நான் சொல்ல முடியாது. வாங்கி பார்த்துருந்தா சொல்லலாம், வாங்கலைன்றதுனால சொல்ல முடியாது. ருத்ராட்சத்தில் டூப்ளிகேட் உண்டா அப்படின்னா, சின்ன சின்ன ருத்ராட்ச மணி வருது இல்லையா, அது சின்ன மணியாக வரக்கூடிய ருத்ராட்சத்தில் போலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இழந்த கொட்டை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவள் என்ன பண்ணிடுறா, கோத்து ருத்ராட்சம்னு விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று. அதே மாதிரி இந்த 1 முகம் 2 முகம் 3 முகம் இதில் 5 முகம்ன்றது 99% போலியாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே உங்களுக்கு 7 முகம் 1 முகம் 2 முகம் 3 முகம்ன்றதெல்லாம் அது டூப்ளிகேட் வரத்துக்கு கட்டாயம் சாத்தியம் உண்டு. ருத்ராட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாயம் தோச்சி விற்பா. கூடுமானவரை இந்த சாயத்தை தோச்சி விற்கிற ருத்ராட்சங்களை வாங்க வேண்டான்னுவோம். அப்புறம் நீங்கள் ஒருமுக ருத்ராட்சம் போட்டால் சிறப்பான பலன் வருமா அப்படின்னு இது பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு வெறும் மெட்டீரியலை வச்சு சாதிக்க முடியும் அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க பணம் இருக்கிறவ மட்டும் ஜெயிக்க முடியும். பணம் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் தோற்று போயிடுவா. பணம் இருக்கிறவா மட்டும்தான் ஜெயிப்பா. ஒரு பெரிய மாணிக்கம் 10 கோடி ரூபாய் அது போட்டால் நீங்கள் அரசியலில் ஜெயிச்சுடலான்னா 10 கோடி கொடுத்து மாணிக்கம் வாங்குறதுக்கு வசதி இல்லாதவாளாக இருக்கா? எவ்வளோ பேர் இருக்கா வசதியாக வாங்கிடுவா. ஒருமுக ருத்ராட்சம் போட்டால் மிகப்பெரிய பதவி கிடச்சிடும்னா, ஒருமுக ருத்ராட்சம் பணம் உள்ளவன் வாங்கி போட்டுடலாம். அப்படிலாம் வந்து நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிறோம்.
எல்லா ருத்ராட்சங்களுமே புனிதமானது தான். அது ஒரிஜினலாக கிடைக்கும் பட்சத்தில், போலி இல்லாத வகையில் அது ஒரிஜினலாக கிடைக்கிற பட்சத்தில் அது கட்டாயம் வந்து ஒவ்வொரு பலன் தரும். இப்போ சாலக்கிராமத்தில் சந்தான கோபாலகிருஷ்ணன் சாலக்கிராம பூஜித்தா புத்திர சந்தானம் வரும். உங்களுக்கு சுதர்சன சாலக்கிராமத்தை வச்சு பூஜிக்கும் பொழுது, சக்கர சாலக்கிராமத்தை வச்சு பூஜிக்கும் போது சத்ரு பயம் நிவர்த்தி ஆகும். இப்படியெல்லாம் பலன் சொல்கிறான். இதெல்லாம் விசேஷமான பலன். ஆனால் எந்த சாலக்கிராமத்தை பூஜித்தாலும் விஷ்ணு பகவானோட பெருமாளோட அனுக்கிரகம் கிடைக்கும். அதேமாரி ருத்ராட்ச மாலை அது 5 முகமாக இருந்தான்னா, 2 முகமாக இருந்தான்னா, 4 முகமான, எத்தனை முகமாக இருந்தாலும் ருத்ராட்ச மாலை தரிக்கக்கூடியவர் சிவனே ஆவார். யார் ஒருத்தர் ருத்ராட்சம் தரிச்சிருக்காரோ அவர் சிவஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அவர் சிவனுக்கு சமமானவர்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த சிவபக்தரை கொண்டாடுறது. யார் ருத்ராட்சத்தோடு மரணிக்கிறாரோ அவளை கட்டாயம் கைலாசத்திலேருந்து அங்கே இருக்க பூதகணங்கள்லாம் கொண்டாடி அழைச்சிட்டு போவான்றது. யார் ருத்ராட்சம் தரித்து இறந்து போகிறானோ அவனை இந்த பூதகணங்கள் கொண்டாடி அழைச்சிட்டு போகிறதுன்னு சொல்கிறது. அப்போ ருத்ராட்சம் அணியிறதுன்றது உயர்ந்த விஷயம். ஆனால் ஒரு முக ருத்ராட்சம் அணிஞ்சால் வேலை கிடைச்சிடும், அரசியல் வெற்றி கிடைக்கும். 2 முக ருத்ராட்சம் இருந்தால் சத்ரு அழிஞ்சு போயிடுவா. இப்படி நாம கற்பனை பண்ணிக்கிறது கூடாது. அப்புறம் மேஷராசிக்காரர் எத்தனை முகம் போடலாம், ரிஷபராசிக்காரர் எத்தனை முகம் போடலாம் அப்படிலாம் சாஸ்திரங்களில் சொல்லலை. ருத்ராட்சத்தோட பெருமையை சிவபுராணம் சொல்கிறது, தத்துவ நிதி சொல்கிறது, ஸ்ரீ தத்துவ நிதி சொல்கிறது, சிவபுராணம் சொல்கிறது. ஸோ ருத்ராட்சத்தோட பெருமைகளை சொல்கிறது. ஆனால் இவன் சொல்கிற மாதிரி இத்தனை முகம் ருத்ராட்சம் போட்டால் இந்த வேலை கிடச்சிடும், இல்லை கல்யாணம் ஆகிடும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சிவபூஜை பண்ணும்பொழுது கட்டாயம் ருத்ராட்சம் அணியணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒன்று, இப்போ இது வந்து சைவர்களுக்காக சொல்லப்பட்டது தான். வைணவர்களுக்குன்னு சொன்னால் தாமிரமணி மாலை அப்படி இல்லை துளசி மாலைன்னு அவளுக்கு மாறும். உடனே அவள் ருத்ராட்சம் போடலன்றதுனால வைணவத்தில் அது குறைவாக நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ருத்ராட்சத்துக்கு இணையாக துளசி மாலையும் சந்தன மாலையும் அவள் வந்து கொண்டாடுறான். அதனால் இதுக்கு அதுன்னு சொல்லிட்டான். அதனால் நம்ம ருத்ராட்சத்தை பற்றி பேசுகிறதுனால மற்றது நம்ம குறைவாக நினைக்கக்கூடாது. அதனால் ருத்ராட்சம் இத்தனை முகம் இருந்தால் தான் இந்த பலன் தரும்னு தவறான கற்பனைக்கு நம்ம போகவே கூடாது. அதனால் ஒரிஜினல் ருத்ராட்சமாக இருந்தால் அணியலாம். ஆண் போடலாமா பெண் போடலாமா, ஆண் பெண் 2 பேருமே போடலாம். கழுத்தில் கண்டத்தில் போட்டால் கழட்டக்கூடாதுன்னுவோம். மாலையாக போடும்போது நம்ம அதை கழட்டி வைக்கலாம். கண்டத்தில் போட்டால் கழட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ருத்ராட்சத்தை வந்து அணியக்கூடியவர்கள் எந்தெந்த இடத்துல எத்தனை ருத்ராட்சங்கள் அணியலாம், கழுத்தில், அதே சிரசில், காதில், கைகளில், இது தோலில் எத்தனை ருத்ராட்சங்கள் அணியலாம்னு அது தத்துவ நிதியில் அதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கா. ருத்ராட்சத்தை வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்க பல வழி சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த காசில் வச்சா ருத்ராட்சம் சுற்றுறது, அது அரிசியை சாப்பிடும் அப்படிலாம் கற்பனைக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த 2 காசுக்கு நடுவில் ருத்ராட்சத்தை அழுத்தி உடனே அது சுற்றுறதுன்னுவான். நீங்கள் எப்பயுமே புனிதமான விஷயத்தில் அற்புதங்களை வந்து தேடாதீங்க. புனிதமான விஷயங்கள் எதெல்லாம் உண்டோ அதில் அற்புதங்கள் இருக்குமான்னு பார்க்காதீங்க. புனிதம்ன்றது வேறு, அற்புதம் வேறு. தாய்ப்பால்ன்றது புனிதமானது. அதே நேரத்தில் நல்ல ஒரு காராம்பசுவோட பால்ன்றது அற்புதமானது. ஆனால் புனிதமான விஷயத்தை நீங்கள் அற்புதமான விஷயங்களோட சேர்த்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அற்புதங்கள் செய்கிறத விட புனிதம்ன்றது உயர்ந்தது. அப்போ ருத்ராட்சம் போட்டுக்கிறது புனிதமானதுன்ட்டா நீங்கள் அதில் அற்புதங்களை ஏன் தர்றீங்க? பரகாய பிரவேசம் பண்ண முடியுமா? அடுத்து ருத்ராட்சத்தை வச்சு லட்சம் ஜபம் பண்ணால் பரகாய பிரவேசம் பண்ண முடியுமா? அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை இந்த ருத்ராட்சம் தரித்து வாழக்கூடிய ஒரு சிவனடியாருக்கு கிடைக்கும்னா அது உயர்ந்த நிலை. நீங்கள் உடனே ஒரு முகம் போட்டால் தானே 5 முகம் போட்டால் தானே அப்படிலாம் இல்லை. எந்த விதமான ருத்ராட்சத்தை போட்டாலும் பலன் உண்டு. இதுக்காக ஒரு முக ருத்ராட்சம் கிடைக்குமான்னு தேடி அலைய வேண்டாம். 16 முக ருத்ராட்சம் கிடைக்குமான்னு தேடி அலைய வேண்டாம். இதுக்கு தான் சொல்வா, ஒரு மகா பாபியானவன் இறந்து போயிடுறான். அவன் உலகத்தில் அத்தனை பாபங்களும் பண்ணிட்டான். அப்போ அவனை அழிச்சிட்டு போகிறதுக்கு யம தூதர்கள் வரா. அதிபீஷண கடுபாஷண யமக்கெங்கர படலே. இவனை சும்மா விடக்கூடாது. இவனை இழுத்துட்டு போய் நெருப்பு சட்டியில் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு இன்றைக்கி பொறிச்சு எடுத்துடணுன்னு வரா. அதிபீஷண கடுபாஷண யமக்கெங்கர படலே. டேய் படுபாவி, உன்னை சும்மா விட மாட்டேன்னு வரா. அப்போ அவளை முன்னே போக விடாமல் 2 பூதகணங்கள் தடுத்தாலாம். அந்த பூதகணங்களை பார்த்து இவர் கேட்குறா, யார்? யம தூதர்கள். எதுக்கு என்னை தடுக்கிறீங்க? இவன் இறந்த இடத்துலேருந்து ஒரு காத தூரத்தில் ருத்ராட்ச மரம் இருக்குது.
இவன் இறக்கும்பொழுது அந்த ருத்ராட்ச மரத்தோட காற்று இவன் பேரில் பட்டுது. அதனால் திருக்கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம்னாலாம். எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, ருத்ராட்ச மரத்தோட காற்றுக்கே இந்த பெருமை உண்டுன்னா ருத்ராட்சத்தோட பெருமையை எவ்வளோ சொல்லலாம். ஆனால் நீங்கள் அற்புதங்களை அதில் எதிர்பார்க்காதீங்கன்றதுக்காக சொன்னோம். ருத்ராட்சம் அணிகிறது நல்லது, ருத்ராட்சத்தில் ஜபம் பண்ணுறது நல்லது, ருத்ராட்சத்தை தானம் பண்ணுறது நல்லது, ருத்ராட்ச மரம் வளர்க்குறது நல்லது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். ருத்ராட்சத்தினுடைய சிறப்புகளையும் ஒருமுக ருத்ராட்சம் அப்படின்றது மட்டும்தான் சிறப்பா இல்லையா அப்படின்றத பத்தின விளக்கமும் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரலைப்புல காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னம்மா? என் பேர் தனலட்சுமி, கண்டைகள் வந்து பேசுறேன், வண்டலூர் பக்கத்துல. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? இல்ல, பாப்பாவுக்கு ஒரு உடம்பு முடியாம இருக்கு, பேக் பெயின். நாங்க டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணிட்டோம், ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அது பண்ணலாமா என்ன அப்படின்றதுதான் கேட்கலாம். நாட்டு மருந்தும் பார்த்தோம், அதுவும் சரியாகல. அதுக்காக தான் சாமி கிட்ட கேட்கலான்ட்டு. சரிங்கம்மா, முதுகு தண்டுவடை நகர்ந்துருக்காமா? ஆமாங்கம்மா, ஜவு விலகிடுச்சு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்போ வந்து முதுகே தண்டு வடமே வளைஞ்சிருக்கு. நாங்கள் 6 மாசமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் சரியாகவே இல்லை. சிசரிங் பண்ணாதான் சரியாகுமா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்கம்மா, டாக்டர் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லியிருக்காரம்மா? ஆமாங்க மேடம். சரிங்கம்மா, அவங்களுடைய பிறந்த தேதி 14/7/2008. ராசி நட்சத்திரமா? விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன படிக்கிறாங்கம்மா அவங்க? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க, பிகாம் சிஏ படிக்கிறான். சரிங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. உடல்நிலை சரியாகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி இந்த ஆரோக்கிய பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்ன்றதை பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம். ஆனால் அறுவை சிகிச்சை தவிர்க்க கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். செலவு குறையிறதுக்கான வாய்ப்பு வரலாம், சீக்கிரம் குணமடைய வாய்ப்பு வரலாம். ஆனால் ஆங்கில மருத்துவம் தான் உங்களுக்கு பலன் தர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒரு மருத்துவருக்கு 2 மருத்துவர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. பரிகாரம்னு சொன்னீங்கன்னா, மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமியில் காலம்பர வேளையில் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் சிங்கப்பெருமாள் கோயில்னு இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் மருந்தீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது. நிறைய ஆட்டோக்கள்லாம் போகும். அப்போ மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மருந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே மண்ணே மருந்து அப்படின்வா. நீங்கள் அங்கே போனீங்கன்னா சொல்லுவா. நீங்கள் அங்கே போய் மாதத்தில் ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பெண்ணோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற சிவன் கோயிலையோ அம்மன் கோயிலையோ எங்கே இடம் கொடுக்குறாலும் தென்னை மரம் வைங்க. அது 12 தடவை செய்யணும். அதாவது 12 ஜென்ம நட்சத்திரத்துக்கு நடனம். நீங்கள் அங்கேயே பக்கத்தில் இருக்க கோயிலில் அனுமதி வாங்கி வைங்க. ஒரே கோயிலில் அனுமதி கொடுத்தா ஒரு 15 அடி இடைவெளி விட்டு வைக்கணும். இப்போ இந்த இது வந்து தரிசனம் பண்ணுறச்சே நீங்கள் முடிஞ்சால் வில்வ தளம் வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பிங்க. போகிறீங்க இல்லையா, அந்த மருந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணும்போது வில்வ தளம் வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். மருத்துவம் எடுக்கிறதா இருந்தால் எப்பயும் வியாழக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கட்டாயம் இந்த பிரச்சனையோட விஷயம் சுமூகமாக தீரும். ஒருவேளை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டி இருந்தால் கூட குறைந்த செலவில் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். உடல்நிலை மேன்மை பெறுவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, தினசரி காலை இரவு 2 வேளையும் பல் துலக்கணும். காலையில் எழுந்த உடனே பல் துலக்குவோம்.
அதே மாதிரி இரவில் வந்து சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது பல் துலக்கணும். இதை வந்து நிறைய பேர் கடைபிடிப்பதே கிடையாது, ஒரு சில பேர் மட்டும்தான் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சோம்னா பற்களில் எந்த பாதிப்பும் வராது, வாயில் எந்த பாதிப்பும் வராது, ஈறுகளில் வீக்கம், சீக்கிரம் வந்து அந்த பல்லு கொட்டுற பாதிப்பு, பல்லாட்டம் இதெல்லாம் வராது. காலை இரவு 2 வேளையும் பல் துலக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு இது தெரியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசு 6 வயசுலேருந்து பழக்கப்படுத்துவாங்க. அந்த குழந்தைங்க வந்து காலங்காலத்துக்கும் அதை வந்து கடைபிடிப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் வெளியிலலாம் போயிட்டு வரும்போது இரவில் வந்து சரியாக பல் துலக்க முடியாது. ஒரு சில பேர் அப்படியே படுத்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து வாய் கொப்பளிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ் இதில் தான் வந்து பல் துலக்கிறது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆலங்குச்சி, வேளங்குச்சி, வேப்பங்குச்சி இதிலெல்லாம் வந்து பல் துலக்குவாங்க. ஆலம் விழுதில் பல் துலக்குவாங்க. அதில் இருக்கக்கூடிய தோற்பு சுவர், ஈறுகளில் இருக்கக்கூடிய மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் அழித்து வாயை வந்து நல்லா சுத்தமாக வைத்துக்கொள்ளும். அது மாதிரி வேப்பங்குச்சியில் இருக்கக்கூடிய கசப்பு, அதுவும் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சையெல்லாம் அழிக்கக்கூடியது. அதை நல்ல குச்சை வந்து நல்லா பல்லால் கடித்து நல்லா ப்ரஷ்ஷு போல் ஆக்கி பல் துலக்குவாங்க. காலையில் மாலையில் 2 வேளை வந்து பல் துலக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. நம்ம வீட்லேயே வந்து ஒரு பற்பொடி தயார் செய்து கையால் காலை இரவு 2 வேளையும் விரலால் நல்லா விளக்கணும்னா அந்த பற்களில் இருக்கக்கூடிய மறைந்து தாக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறும், கரையும் போகும். இன்றைக்கு ஒரு பற்பொடி ஒன்று தயார் செய்ய போகிறோம். பற்களுக்கு நல்ல வெண்மையை கொடுப்பதற்கும், ஈறுகளுக்கு வந்து சக்தியை கொடுப்பதற்கும், பல் ஆட்டம், பற்சொத்தை இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம என்னதான் இந்த குழந்தைங்களாம் சொன்னாலும் அந்த ப்ரஷ்ல, டூத் ப்ரஷ்ல தான் விளக்குவாங்க. விளக்குனாலும் பரவாயில்ல, இந்த பற்பொடியை தொட்டு விளக்குனா ரொம்பவே நல்லது. காலை இரவு 2 வேளையும் விளக்கணும். ஒரு பற்பொடி ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த பற்பொடி தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, பற்களுக்கு பலத்தை தரக்கூடிய பற்பொடி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: காசுக்கட்டி, நெல்லிவற்றல், கடுக்காய், லவங்கம், லவங்கப்பட்டை, இந்துப்பு. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு பற்பொடி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். காசு கட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருங்காயம் மாதிரி, பெரிய கட்டி பெருங்காயம் மாதிரி இருக்கும். ஒரு சிலதில் வந்து பின்பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒட்டி இருக்கும். அதில் ஒரு பேப்பரோடு தான் வரும். அந்த பேப்பர் ரொம்ப ஒட்டி இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது தேவையான அளவு எடுத்து நல்லா இடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காசு கட்டி ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இது கூட கடுக்காய் 3 கடுக்காயை சேர்த்துக்கலாம். கடுக்காயை நல்லா இடித்து உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துட்டு தோல் மட்டும் தான் சேர்த்துக்கணும். 3 கடுக்காயோடைய தோல் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நெல்லி வற்றல் 10 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இது கூட 10 கிராம் லவங்கப்பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட லவங்கம் 10 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இந்த லவங்கம் வந்து 10 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். இது ஒரு 10 கிராம்ன்றது இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். லவங்கம் வந்து ரொம்ப பற்களுக்கு நல்லது. பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து சேர விடாமல் செய்யும். பற்களில் இருக்கக்கூடிய கரைகளை போக்கும். பல் வலி இருந்தாலும் சரியாகும். அதனால லவங்கம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்பொடியால் காலை இரவு 2 வேளையும் பல் தேய்ச்சிட்டு வரும்போது பற்களில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் சரியாகும். அது முக்கியமாக வந்து சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்க நிறைய கை சப்பிட்டே இருப்பாங்க. இரவு நேரத்தில் கூட வந்து தூங்கும்போது கை சப்பிட்டே இருப்பாங்க. அதை நம்ம தான் வந்து பார்த்து அப்பப்போ எடுத்து விடணும். குழந்தைங்களுக்கு வந்து புரிகிற வயசு வந்த உடனே கை வைக்கக்கூடாது, அதை சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்க அதை கை வைக்கிற பழக்கத்தை விடுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து கை சப்பிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கை சப்பிட்டே இருக்கும்போது பல்லு வளர ஆரம்பிக்கும் போதே அது மேற்கு பல்லா வளரும். மேல பார்த்து வெளியில நீட்டிட்டு வளரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க, கை சப்புற குழந்தைங்களா இருந்தா பல்லு வளரும் போதே, கொஞ்சம் பல் தேய்க்க ஆரம்பிக்கும் போதே விரல்களால் இந்த பற்பொடியை எடுத்து கொஞ்சம் உள்பக்கம் அழுத்தம் கொடுத்த மாதிரி பல் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா பல்லு வந்து மேற்கு பல்லா வளராது, அழகாக வளரும். நல்ல பலனும் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் நிறைய சாப்பிட்றாங்க. முன்னெல்லாம் நாமெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அதுலேருந்து புட்டு கொடுப்பாங்க. சும்மா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க நல்ல ஒரு பெரிய சாக்லேட்டு, கையை விட பெருசாக இருக்கும், அந்த சைஸு சாக்லேட்டை ஒரே நேரத்தில் பிரித்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதனால் நிறைய சொத்த பல் இருக்கிறது பார்க்குறோம் நம்ம. ஒரு சில குழந்தைங்களுக்கு 7-8 பல்லுலாம் வந்து சொத்த பல்லாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது அவங்களும் வந்து இந்த பல்பொடி பயன்படுத்தி பல் தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா சொத்த பல் சரியாகும். இதில் முக்கியமாக காசு கட்டி சேர்த்துருக்கோம். காசு கட்டி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இது நல்லா பல கட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் தூள் பண்ணோம்னா நல்லா நைஸ் பொடி ஆயிடும். இந்த காசு கட்டியில் வந்து கேடசின் இருக்குது, எபிகாடிசின் இருக்குது, குவார்செட் இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சையெல்லாம் அழிக்கக்கூடியது. பற்களில் இருக்கக்கூடிய கரையை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. பல் ஆட்டம்,
பற்கல்ல சொத்தை இவற்றையெல்லாம் போக்குவதற்கு பயன்படக்கூடியது. வாய் வழியாக சென்று தாக்கக்கூடிய கிருமிகளை தடுத்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் வாயை நல்லா சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் காசு கட்டி பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் கிராம்பு சேர்த்துருக்கோம். இது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடியது தான். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, தாமிரம் இருக்குது. இதுலேயும் உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக வந்து பற்களில் வரக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கும் பல் வலியை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஈறுகளில் வீக்கம், அந்த வீக்கத்தை குறைப்பதற்கும் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சியெல்லாம் அழிப்பதற்கும் பயன்படக்கூடியது. அடுத்து லவங்க பட்டையை சேர்த்துருக்கோம். லவங்க பட்டையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, வாய் வழியாக சென்று தாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியது, பற்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இதுலேயே வந்து இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது, விட்டமின் D6 எல்லாம் இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது, பற்களுக்கும் ஈறுகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது. ரத்த கசிவில் இருந்தால் ரத்த கசிவை நிறுத்துவதற்கு லவங்கப்பட்டை பயன்படக்கூடியது. லவங்கப்பட்டை, காசு கட்டி இதெல்லாம் ஒரு சில பேருக்கு பல் துலக்கும் போது வந்து ரத்த கசிவு இருக்கும், அந்த ரத்த கசிவை நிறுத்துவதற்கும் பயன்படக்கூடியது. இந்த பற்பொடியை சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே பல் துலக்கலாம். காலை இரவு 2 வேளையும் நல்லா கையால் எடுத்து பல் துலக்கலாம். ஒரு சில குழந்தைங்க வந்து கையால் துலக்க மாட்டாங்கன்னா டூத் பிரஷை கொண்டு தொட்டு விளக்கலாம். தினசரி காலை இரவு. உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துங்க, அளவுக்கு அதிகமாக வேணாம். ஏன்னா துவர்ப்பு சுவை ரொம்ப நல்லது. உப்பு அளவுக்கு அதிகமானால் ஒரு சில குழந்தைங்க உள்ளுக்கு சாப்பிட்ருவாங்க, அந்த எச்செல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா தொந்தரவு தான். உப்பு சுவை கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்குங்க. நல்லா துவர்ப்பாக இருக்கணும் அந்த பற்பொடி. பற்களில் வரக்கூடிய கரையை போக்குவதற்கு பயன்படுத்தலாம். காலை இரவு 2 வேளையும் துலக்கலாம். அதே மாதிரி அந்த வெளிப்பக்கமாக வளரக்கூடிய பல், மேற்கு பல்லுன்னு சொல்லுவாங்க, வெளிப்பக்கம் வந்து அது வளரும். அதுக்கு முக்கியமான காரணம் கை சாப்பிட்றது, நிறைய சாக்லேட்லாம் சாப்பிட்றது வெளிப்பக்கமாக வளரும். அந்த மாதிரி வெளிப்பக்கமாக வளரக்கூடிய பற்கள் இருந்ததுன்னா கையால் உள்பக்கமாக கொஞ்சம் அழுத்தின மாதிரி பல் துலக்கணும். விரலால் அழுத்தின மாதிரி கொஞ்சம் பொறுமையாக, வேகமாக அழுத்திடாதீங்க, ரொம்ப வலி வந்துடும். பொறுமையாக தினசரி வந்து காலை இரவு பொறுமையாக அழுத்தின்னு வந்தீங்கன்னா அந்த பல் வந்து இயல்பாக வளரும். அதேமாதிரி பற்சொத்தையை போக்குவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு சில பேருக்கு ரத்த கசிவு இருக்கும், பல் துளைக்கிட்டு வெளியே வந்து எச்சி துப்பினாலே ரத்த கசிவு இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு வரும், அதுக்கப்புறம் ரத்தம் நின்றுடும். அந்த மாதிரி ரத்த கசிவு இருக்கிறவங்களும் இந்த பற்பொடியை வந்து காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்தினாங்கன்னா இந்த ரத்த கசிவு நிற்கும். ஈறுகளில் வீக்கம், பற்களில் கரை இருந்தாலும் ரத்த கசிவு வருவதற்கு வாய்ப்புண்டு. திரு புண்கள் இருந்தாலும், கட்டி வீக்கம் இருந்தாலும் ரத்த கசிவு வரும். இந்த கட்டி வீக்கத்தை கரைப்பதற்கும் ரத்த கசிவை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. பற்களுக்கு பலத்தை தரக்கூடிய பற்பொடி தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல 10 கிராம் காசு கட்டி, அது கூட 3 கடுக்காயோடைய தோலையும் சேர்த்து, 10 கிராம் நெல்லி வற்றல், 10 கிராம் லவங்கப்பட்டை, 10 கிராம் லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ண பொடியோட 1/4 ஸ்பூன் அளவு இந்துப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா இந்த பற்பொடி தயார். ஈறுகளில் வீக்கம், பல் ஆட்டம், பற்களில் கரை, இது போன்ற உபாதைகள் இருக்கிறவங்க இது போல் ஒரு பற்பொடி தயார் செய்து காலை இரவு 2 வேளையும் பல் துலக்கினீங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக குறையும். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. சரக்கொன்றை பூவை வந்து நம்ம உணவாக சமைச்சு சாப்பிடணும். எப்படி ஆவாரம் பூவை வந்து உள்ளுக்கு அடிக்கடி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சரக்கொன்றையும் அடிக்கடி சாப்பிடணும். இந்த சரக்கொன்றை வந்து ஒரு சில சீசனில் மட்டும்தான் பூக்கும். இது மரத்தில் பூக்கக்கூடியது. இந்த மரம் பார்த்தீங்கன்னாலே இலையே தெரியாது, ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் நிறத்தில் பூக்கள் தான் இருக்கும். பூக்கள் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் நிறைய நம்ம வந்து மருந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். அதை உணவாக அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது உள் உறுப்புகள் பலமடையும், ரத்தம் சுத்தமாகும், சர்க்கரை நோய் வராது. சின்ன வயசுலேருந்தே சரக்கொன்ற பூவை உணவாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாகும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், பிற்காலத்தில் சர்க்கரை நோய் வராது, ரத்த அழுத்தமும் வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.